சாக்கு ஒரு கெட்ட செய்தி. மெசஞ்சரான பெரியண்ணா கோஸ்கிவை கொன்னுட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். என்னன்னு தெரியல, ஆனா அவர் பேர் ரெஜிஸ்டர்ல இருந்து காணாம போயிடுச்சு. இங்க பாரு நருட்டோ, எனக்கு என்னமோ தப்பாவே தோணுது. இதுல ஒரு நல்லது என்னன்னா, மா ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு பக்கத்துல தான் பொருள் வாங்க போயிருக்கா. நம்ம 2 பேரும் கண்டிப்பா சார். என்ன நடக்குதுங்க? நான் அந்த ஜூட்ஸுவை பயன்படுத்த போறேன். நான் உன்னதான் நம்புறேன். மா கிட்ட எப்படியாவது இந்த தகவலை தெரியப்படுது. ஓகே சார், நான் டெலிபோனிக் பூல் வழியா இங்க வந்தேன். லார்ட் ஃபுகுசாக்கு ஒன்னு சொல்ல சொன்னாரு. அவங்களை இங்க வர வைக்கணுமா? இப்ப இந்த உலகம் பெயின்னா என்னங்கிறத உணர போகுது. Almighty Bush. என்ன நடக்குதுங்க? இல்ல எங்க இருக்க நாருட்டோ? இனி உன்னை தேடி அலைய வேண்டியது தேவை என்ன? சமனிங் ஜூட்ஸு. 6 பேரும் ஒன்னா ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா என் ஊரை நாசம் பண்ணிருப்பேன். என் முன்னோர்கள் கனவை சிதைச்சிட்டாங்க. போதும், நிறுத்துறா. இந்த மாதிரி ஆட்கள் கூட லீஃப் வில்லேஜோட ஹோகாகே மோதனுங்கிற அவசியமே இல்ல. ஓரமா உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க பாட்டி. கமக்கீச்சி சுராடே பாட்டிய பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போய். ஆனா எதுக்கும் நீ கட்சு இவ கூட வச்சுக்க. கண்டிப்பா இந்த ஒழுங்கு நேரத்துல இத பத்தி பேசுறது சரி கிடையாது. ஆனா நேச்சர் எனர்ஜியை நான் இப்ப மாஸ்டர் பண்ணிட்டதால எல்லாருடைய சக்கராவையும் என்னால உணர முடியுது. ககாஷி சென்சைய வேற ஏதாவது மிஷனுக்காக அனுப்பி வச்சிருக்கீங்களா? அப்படியா? கிளம்பு காமக்கிச்சி. நருட்டோ, உன் முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட உன்னோட நின்ஜுட்ஸு வேலை செய்யாது. அப்படியா? அவங்க பார்க்க முடியாத ஒரு அட்டாக்க நான் அதுல இருந்து நம்ம விலகிட்டோம்னு நான் நினைச்சேன். அப்ப நீ முழு சேஜா மாறிட்டியா? ஜெராயா சென்சேவை போல நீ வந்து ஜுட்சுலர்ஸா கத்துக்கிட்ட. என்னது ஜிராயா சென்சை? நான் இப்ப சொன்னேன். அதனால ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நம்ம மாஸ்டர் அமைதியை தான் விரும்பினாரு. போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு இந்த அழிவை உருவாக்குன? அழிவுக்கும் அமைதிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? முதல்ல உன் வாயை மூடு. அது அற்புதம். அது விரிவடையுது. சமனிங் ஜூட்ஸு. தைதரசனதோட அர்த்தம் இப்ப புரியுது. இவ என்ன பேசினாலும் கேட்க மாட்டான் போல இருக்கு. சரி, இப்போ இதுங்களை எப்படி சமாளிக்கிறது? எதுவுமே வேலைக்கு ஆகலனாலும் நாம அதுகளை எதிர்த்துதான் ஆகணும். உனக்கு என்ன பண்ணணும்?